வணக்கம் நண்பர்களே, இது ஆல் இஸ் வெல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, சுகர் மற்றும் பிபிக்கு தினமும் மாத்திரைகளை எடுக்கிறீர்களா? அப்படி என்றால் அதன் பக்க விளைவிலிருந்து உடலை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? அப்படின்ற ஒரு சூப்பர் வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒருவர் நீண்ட காலம் சர்க்கரை மற்றும் பிபிக்கு மாத்திரைகளை உட்கொள்வதால் அவரின் உடலுக்கு சில பக்க விளைவுகள் அல்லது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. காரணம், எந்த மருந்து மாத்திரைகளையும் ஒருவர் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் போது அதன் பாதிப்புகள் உடம்பில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக உள்ளது. அவ்வாறு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கும் உடலை பாதுகாப்பதற்கும் சில முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது மேலும் அவர்களின் கருத்தாக உள்ளது. அவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வதன் மூலம் இந்த மாத்திரை மற்றும் மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளின் பாதிப்புகளில் இருந்து நாம் உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். சரி வாங்க, அது எந்த வகையான பாதுகாப்பு நடவடிக்கை என்று இப்போது பார்ப்போம். இப்படி ஏற்படும் பாதிப்புகளை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று சாதாரண பாதிப்புகள், அடுத்து பாரிய பாதிப்புகள். சாதாரண பாதிப்புகளாக பார்க்கப்படுபவை தலை சுற்றல், களைப்பு, முதுகுவலி, மூட்டு வலி, வயிற்று பிரச்சனைகள், வாந்தி, அஜீரண கோளாறு முதலியவைகளை கூறலாம். இவை அடிக்கடி வந்து போகும். பெரிய பாதிப்பாக பார்க்கப்படுபவை நுரையீரல் பிரச்சனை, சிறுநீரக செயல்பாட்டில் ஏற்படும் பாதிப்புகள், மார்பில் ஏற்படும் வலி, நுரையீரல் பிரச்சனைகள் போன்றவற்றை கூறலாம். சரி, இந்த பிரச்சனைகளில் இருந்து நமது உடலை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். முதலில் சர்க்கரை மற்றும் பிபிக்கு தினமும் மாத்திரைகளை உட்கொள்பவர்கள் செய்யும் பெரிய தவறு, அவர்களின் நோயின் தாக்கம் சற்று அதிகரித்தாலோ அல்லது குறைந்தாலோ டாக்டர்களிடம் ஆலோசனை கேட்காமலே மருந்தின் அளவை தாமாகவே அதிகரிக்கவோ குறைக்கவோ அல்லது நிறுத்திவிடவோ செய்வார்கள். இந்த தவறை ஒரு காலமும் செய்யக்கூடாது. அதற்கு மாறாக மாத்திரை மருந்துகளை சீராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலவே உணவு நடைமுறைகளில் கண்டிப்பு தேவை. இன்று பலர் பிபி மற்றும் சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கொள்ள துவங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களின் உணவு கட்டுப்பாடுகளை மறந்து விடுவார்கள். காரணம், அவர்கள் எடுக்கும் அந்த மாத்திரைகள் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும் என்று அவர்கள் நம்ப துவங்கி விடுவார்கள். எனவே அதிக உப்பு, அதிக எண்ணெய் உள்ள பொருட்களை சாப்பிடுவது, கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது போன்ற செயல்களில் தயங்காமல் ஈடுபட துவங்கி விடுவார்கள். முதலில் இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளும் மருந்துகளும் நோயின் பாதிப்புகளை தடுக்கவும் அவை அதிகரிக்காமல் இருப்பதற்கும் தானே தவிர பார்ப்பவற்றை எல்லாம் தின்று எண்ணம் போல் வாழ்வதற்கு அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சர்க்கரை மற்றும் பிபி பிரச்சனை உள்ளவர்கள் செய்ய வேண்டியது, அவர்கள் தங்கள் உடம்பில் டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது டீஹைட்ரேஷன் என்பது உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே. எனவே அதை தவிர்க்க அவர்கள் முறையாக தண்ணீர் குடித்து வருதல் வேண்டும். சர்க்கரை நோய் மற்றும் பிபி பிரச்சனை உள்ளவர்கள் கட்டாயம் 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கொழுப்பு, சிறுநீரகம், இதயம் மற்றும் ஈரல் பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். கூடவே அவர்களின் உடம்பில் ஏதாவது பக்க விளைவுகள் தோன்றினால் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும் தயங்கக்கூடாது. குறிப்பாக ஒருவருக்கு சர்க்கரை அல்லது இரத்த கொதிப்பு பிரச்சனை வந்துவிட்டால் தவிர்க்காமல் அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்திற்கும் குறையாமல் உடற்பயிற்சிகளை செய்து வர வேண்டும். அது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகா என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தினமும் பயிற்சிகளை செய்வதை கைவிடக்கூடாது. அதேபோல் சர்க்கரை மற்றும் பிபி உள்ளவர்கள் சரியான பழங்களை முறையாக எடுத்துக்கொள்ளும் போது அது சர்க்கரை மற்றும் பிபியை சிறந்த முறையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். அதேபோல் எடுத்துக்கொள்ளும் பழங்கள் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள, அதே நேரம் கலோரிகள் குறைவாக உள்ள பழங்களை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். குறிப்பாக பேரிக்காய், சீத்தாப்பழம், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், கொய்யா, தார்பூசணி, மாதுளை முதலிய பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்வது சர்க்கரை மற்றும் பிபியை கட்டுக்குள் வைத்திருக்க பெரிதும் உதவி செய்யும். அதேபோல் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது பழச்சாறாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே சாப்பிடுவது சிறந்த பலனை தரும். அதே போலவே தான் சரியான காய்கறிகளையும் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும்.
அப்படி தேர்ந்தெடுக்கும் காய்கறிகள் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளவையாக உணவில் சேர்த்து கொண்டால் சர்க்கரை மற்றும் பிபியால் ஏற்படும் பாதிப்புகளை அது கட்டுப்படுத்தி உடம்பை சீராக வைத்திருக்க உதவி செய்யும். அப்படி குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து உள்ள காய்கறிகளின் பட்டியலை இப்போது பார்ப்போம். அவை முறையே கத்தரிக்காய், புடலங்காய், சுரைக்காய், வெண்டைக்காய், காளான், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, கேரட், பீட்ரூட், பாகற்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முதலியவற்றை இங்கு குறிப்பிடலாம். இதன் கூடவே முளைக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பசலைக்கீரை, கறிவேப்பிலை ஆகியவைகளும் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் சத்து கொண்டவைகளே. இவையும் சுகர் மற்றும் பிபி பிரச்சனைக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு நம் உடலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவும். எனவே இவற்றையும் உணவோடு அதிகம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இவற்றோடு சேர்த்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம் ஆகியவற்றையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்துள்ளது. இவை உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இதன் காரணமாக சர்க்கரை மற்றும் பிபி எப்போதும் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அதை போலவே வெந்தயம், கொத்தமல்லி, துளசி மற்றும் நெல்லி ஆகியவற்றிலும் நோய் எதிர்ப்பு சத்துக்கள் நிறைந்து காணப்படுவதால் இவைகளையும் உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். மேலும் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் யோகாசனம் மற்றும் பிராணாயாமம் ஆகியவைகளுக்கு உண்டு. இவற்றை தொடர்ந்து செய்யும்போது இவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தவும் உதவி செய்கிறது. இதனால் உடல் பாதுகாக்கப்படுகிறது. யோகாசனங்களில் குறிப்பாக பவன் முக்தாசனம், வஜ்ராசனம், பச்சி மோத்தாசனம், மச்சேந்திராசனம், தனுராசனம், சூரிய நமஸ்காரம் ஆகியவை சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பு பிரச்சனைக்கு நல்ல பலனை தரும் யோகாசனங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் கூடவே மன அழுத்தத்தை குறைக்க தினமும் 10 இருந்து 15 நிமிடங்கள் தியானம் செய்து வந்தால் அது உடல் உள் உறுப்புகளின் வலிமையை கூட்டும். இதனால் உடலுக்கு கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கிறது. மேலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அதிக கொழுப்பு, அதிக எண்ணெய் மற்றும் இனிப்புகளை குறைக்க வேண்டும். ஆவியில் வேக வைத்த அல்லது கிரில் செய்யப்பட்ட உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலே சொன்ன விஷயங்களை முறையாக கடைபிடித்து வருவோம் என்றால் மாத்திரை மற்றும் மருந்துகளால் உடம்புக்கு ஏற்படும் பாதிப்பின் தன்மையை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்மோட இந்த ஆல் இஸ் வெல் சேனலில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, பூண்டை இப்படி சாப்பிட்டு வாருங்கள். இதனால் உங்கள் இதயம் முதல் நுரையீரல் வரை அனைத்து உறுப்புகளும் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு சூப்பர் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயனுள்ள அந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.